வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராகவன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குமிழ் தேக்கு. சிலர் இதை வெண்தேக்கு என்றும் சொல்வார்கள். பார்த்திங்கன்னா தேக்க மரத்தை போல தான் இதனுடைய பயன்களும் மரச்சாமான்கள் செய்வதற்கு ஆகும். இதுவும் தேக்கு போல நெடுநெடுன்னு வளரக்கூடியது. இதன் இலைகள் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். கொஞ்சம் அகலமாக இந்த பெரிய பூவரசு இலை போல் இதை பார்க்குறீங்க. இது ஒரு 14 அடி வரையும் இந்த பக்க கிளைகள் இல்லாமல் நம்ம கவாத்து பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 ஆண்டுக்கு, அதன் பிறகு அடுத்த ஒரு 5 ஆண்டுகளிலே அது நல்ல அபார வளர்ச்சி காணும். பொருளாதார ரீதியிலும் நல்ல ஒரு வருவாயை ஈட்டித்தரக்கூடியது இந்த குமிழ் தேக்கு. உங்கள் விவசாய நிலங்களில் இடம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் இந்த குமிழ் தேக்கை நடவு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.